இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு உள்ளங்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தாம் கடந்த வாரம் முழுவதும் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்தி மறுபடியுமாக இந்த வாரத்தினுடைய நற்கருணை ஆராதனையில் உங்களை பங்கேற்கும் விதமாக இணையதளத்தின் வாயிலாக இணைத்து நம்மை நற்கருணையோடு வாழ வைத்து கொண்டிருக்கின்ற அன்பு தெய்வத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்களிலே நாம் பட்ட ஒவ்வொரு பலவீனங்களையும் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த பலவீனத்திலும் கூட ஆண்டவர் நம்மை திடனாக வைத்திருப்பதற்கு நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். பாடுகளும் வேதனைகளும் எதற்காக ஆண்டவர் நம்மை அனுமதிக்கின்றார் என்று பார்த்தோமானால், அந்த பாடுகளிலும் வேதனைகளிலும் இருந்து பல காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும், பல ஆசீர்வாதங்களை பெற முடியும். அதிலிருந்து பல மீட்புக்குண்டான காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த சோதனைகளும் வேதனைகளும் நமக்கு பல தெளிவான காரியங்களை விளக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கோதுமை மணி மண்ணில் மடிந்தால்தான் பலருக்கு உணவு அளிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மை படைத்து உருவாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சோதனைகளும் வேதனைகளும் அனுபவித்து, பாடுகளை அனுபவித்து, மரித்து உயிர்த்து இன்று தூய ஆவியின் வடிவில் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த நற்கருணை ஆண்டவர்தான் உங்களையும் என்னையும் இன்று அழைத்து அவர் அருகில் வைத்து நம்மோடு உறவாடி கொண்டிருக்கின்றார், நம்மோடு பேசி கொண்டிருக்கின்றார். நம்மளுடைய தேவைகளாக இருக்கட்டும், பலவீனங்களாக இருக்கட்டும், ஆண்டவர் ஒரு குறைவுமின்றி நம்மை அரவணைத்து அவரோடு வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கைக்கும் பிறருடைய வாழ்க்கைக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவரோடு வாழ்கின்ற பிள்ளைகள், ஆண்டவரை உட்கொண்டு நற்கருணையோடு வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பல தெளிவான எண்ணங்கள், ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை பிரிந்து வாழ்கின்ற மற்ற சகோதர சகோதரிகளுக்கு இருக்கின்றது என்று பார்த்தீர்கள். ஆனால் கண்டிப்பாக இருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, இதோ நற்கருணை ஆண்டவரை தேடி வருகின்ற பிள்ளைகள், அவரோடு உறவாடி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை கைவிடாதவராக காத்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவர் தாம் இன்றைய காணொலியின் வாயிலாக பலரது நோய்களை குணமாக்கி கொண்டு இருக்கின்றார், பல ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். நாம் ஆலயங்களுக்கு சென்று நற்கருணை ஆண்டவரோடு உறவாடி அவருடைய பாதத்தில் அமர்ந்து பல மணி நேரங்கள் அவரை பார்த்து கொண்டு அவரோடு முகமுகமாக தரிசனம் செய்து கொண்டு இருக்கப்படுகின்ற போது பல ஆசீர்வாதங்கள், பல காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை நம்மால் உணர முடியும். இன்றைய நற்கருணை ஆராதனையின் வாயிலாக பலர் இன்று கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கேன்சர் இருக்கின்றது என்று தெரியாமல் பலரது வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் மாறி மாறி இன்று மரணத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று யாராருக்கெல்லாம் அப்படியான ஒரு நோய்கள் இருக்கின்றதோ அந்த நோய் உள்ளவர்களுக்காக சிறப்பான விதத்தில் இந்த ஆராதனையை நாம் ஒப்புக் கொடுக்க இருக்கின்றோம். யாராருக்கெல்லாம் கேன்சர் என்ற நோய் நிமித்தமாக மரணத்தினுடைய வாயிலுக்கு சென்று கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்காக ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்க காத்து கொண்டு இருக்கின்றோம். நற்கருணை ஆண்டவரை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு அவர் விடுதலை கொடுக்கக்கூடியவராக, நோயிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராக, ஆசீர்வாதத்தை தரக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 69:1 கடவுளே என்னை காப்பாற்றும் என்ற வார்த்தைகளை இன்று நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடவுளை தேடி வருகின்றவர்கள், ஆண்டவரை தேடி வருகின்றவர்கள், நற்கருணை ஆண்டவரை தேடி வருகின்றவர்கள், நற்கருணையோடு உறவாட காத்திருப்பவர்கள், நற்கருணையோடு உறவாடி கொண்டிருப்பவர்களுக்கு அவர்
ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். ஆண்டவரை தேடி, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்ற குரல் அவருடைய செவிகளில் படுகின்ற போது ஆண்டவர் நிச்சயமாக கூப்பிடுகின்ற குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு ஒரு இக்கட்டான நிலைகளில் இருந்தாலும், கடவுளே என்னை காப்பாற்றும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவருடைய இருதயங்களிலே ஒரு இரக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. யாரெல்லாம் ஆண்டவரை கூப்பிடுகின்றார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கேன்சர் நோய் நிமித்தமாக பல சாட்சியங்களை நாம் இணையதளங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு நபர்கள் கூட இப்படியாக கேன்சர் நோய் நிமித்தமாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் மருத்துவர்களிடம் சென்று பார்க்கப்படுகின்ற போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடியது ஒரு கட்டியாக இருந்து கொண்டு இருக்கின்றது, இது கேன்சராக இருக்கலாம் என்று சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதற்கு தேவையான சோதனைகளை மேற்கொள்ளும்படியாக அவர் அறிவுறுத்தினார். ஆனால் அந்த சகோதரியோ ஆண்டவரிடம் மன்றாடினார்கள். ஆண்டவரே, இப்படியாக எனக்கு ஒரு நோய் நிமித்தமாக நான் பாதிக்கப்பட்டு இருக்கின்றேன், எனக்கு இது எப்படி வந்ததுனே தெரியாது, ஆனால் இன்று கேன்சர்களாக இருக்கக்கூடியதாக இருக்குமோ என்ற ஒரு பயம் எனக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த கேன்சர் நோயிலே பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் மீண்டதாக இல்லை என்றதெல்லாம் பலரை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உருக்கமாக ஜெபித்து இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போல அந்த பல சோதனைகளுக்கு டெஸ்டுக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு வந்த அந்த ரிசல்ட்டும் கூட அவர்களுக்கு கேன்சர் என்று உறுதி செய்யப்பட்டது. மருத்துவர்களால் அதை அறுவை சிகிச்சைக்காக தேதிகளும் முன்குறிக்கப்பட்டு அவர்களுக்கு அறுவை சிகிச்சையும் நடைபெற வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் அந்த சகோதரி ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரிடம் மன்றாடி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு குணம் உண்டாகும் என்ற ஒரு நம்பிக்கையிலே அதற்காக ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். மறுபடியுமாக மருத்துவரை அணுகி அந்த அறுவை சிகிச்சைக்காக அவர்கள் காத்திருக்கப்படுகின்ற போது மறுபடியுமாக ஒரு சோதனையை அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்போது அந்த மருத்துவர்கள் அறுவை சிகிச்சைக்கு முன்பாக அந்த சோதனையை மேற்கொள்ளப்படுகின்ற போது அந்த இடங்களிலே கேன்சருக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்று மருத்துவர்களால் ஆச்சரியப்படப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், எப்படி இது நடந்தது? இதோ இந்த ஸ்திரீக்கு நாம் பல நாட்களுக்கு முன்பாக நாம் சோதனை செய்யப்படுகின்ற போது அது கேன்சர் என்ற அறிகுறி தானே காணப்பட்டது, எப்படி இவர்களுக்குள் இந்த மாற்றம் வந்தது என்று சொல்லி அவர்களை ஆராய தொடங்கினார்கள். அப்போது அந்த சகோதரியிடம் கேட்கப்படுகின்ற போது அவர் சொன்னாராம், நான் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன், ஆண்டவரோடு அழுது புலம்பி நான் கண்ணீர் விட்டு ஜெபித்தது உண்டு, அதன் நிமித்தமாக ஆண்டவரின் நோயை மாற்றியிருக்கின்றார், ஆண்டவர் இந்த பலவீனமான நோயை நின்று மாற்றியிருக்கின்றார், ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்களாம். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் உண்மையான ஒரு சாட்சியாக நம்ம பார்க்கப்படுகின்றோம். அநேக இடங்களிலே ஜபத்தில் இருந்தவர்கள் கேன்சர் நோய் நிமித்தமாக விடுதலை பெற்றார்கள் என்று பலரது சாட்சியங்களை பல இதழ்களின் வாயிலாகவும் இணையத்தின் வாயிலாகவும் நாம் பார்க்கப்படுகின்ற அன்பார்ந்தவர்களே, இதோ இன்றைய தினத்திலும் கூட ஆண்டவரை நோக்கி கேன்சர் நோய்க்காக யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்களோ ஆண்டவர் அந்த நோயை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டு இருக்கின்றோம். நற்கரணை ஆண்டவரோடு நற்கரணை பாதத்தில் உட்கார்ந்து ஆலயங்களிலே நாம் பல மணி நேரங்கள் அவரோடு அவர் பிரசன்னத்தில் இணைந்து நாம் ஜெபித்து கொண்டே இருக்கின்ற போது நேரங்கள் போவதே தெரியவில்லை. ஏதோ ஒரு உறவு இன்னும்
இதோ ஒரு உறவு இன்னில் கடந்து வந்து கொண்டு இருக்கின்றது. அந்த தெய்வீக பிரசன்னம் அந்த இடங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு மணி நேரமானாலும் அந்த இடங்களை விட்டு வெளியிலே வருவதற்கு நமக்கு மனம் இல்லாத நிலை இருந்து கொண்டு இருக்கின்றது. யாரெல்லாம் இப்படியாக நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்களோ, நற்கருணை ஆண்டவரோடு நீங்கள் பல மணி நேரங்களை செலவிட்டு அந்த இடங்களிலே உட்கார்ந்து நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கப்படுகின்ற போது தெய்வீக பிரசன்னம் தூய ஆவியானவர் தான் நம்முடைய பலவீனங்களை மாற்றி புதிய பலனை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டவரை மட்டும் கூப்பிடுங்கள், ஆண்டவரை மட்டும் நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவர் அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்கின்றவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். அதுவும் இந்த நற்கரணையோடு நம்ம ஜெபிக்கப்படுகின்ற பொழுது இந்த நற்கரணையோடு நம்ம ஜெபிக்கப்படுகின்ற போது அந்த பிரசன்னம் ஆண்டவருடைய உடல் நம்மை கடந்து வருகின்ற போது நம்மோடு இருக்கின்ற எல்லா பலவீனங்களும் அது மாற்றக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அந்த தெய்வீக பிரசன்னம் இதோ அந்த நற்கருணை ஆண்டவர் உங்களையும் என்னையும் எந்த ஒரு குறைவும் இன்றி எந்த ஒரு நோய் தாக்குதலுக்கும் நம்மை அனுமதிக்காமல் அந்த உடலானது நம் உள்ளத்திலே நம்முடைய இரத்தத்திலே வாழ்கின்ற போது எந்த பலவீனங்களும் நம்மை அணுகாது என்ற நம்பிக்கையோடு இந்த ஆராதனையில் நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்த ஆண்டவரே, இந்த நாளின் வழியாக எங்களை ஒன்றிணைத்து உம்மோடு பேச வைத்ததற்காக, உம்மை பார்க்க வைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவர் தான் இதோ இந்த நோயின் நிமித்தமாக பாதித்து கொண்டு இருக்கின்ற இந்த நோயின் நிமித்தமாக நேகர் பாதிப்புக்குள் ஆளாகி கொண்டு இருக்கின்றார் ஆண்டவரே. அப்பா, இந்த கேன்சர் என்ற நோயை நாங்கள் கேள்விப்படுகின்ற போது ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்கள் நொறுங்கி போகின்றது தகப்பனே. அப்பா, இப்படியாக இந்த இணைப்பை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கின்ற பிள்ளைகள் யாரெல்லாம் கேன்சர் நோய்க்கு ஆண்டவரே ஆளாகி இருக்கின்றார்களோ ஆண்டவரே, அவர்களுமே நீங்க மனம் இறங்குவீராக ஆண்டவரே. அப்பா, நீங்க மனம் இறங்குவீங்க ஆண்டவரே. அப்பா, அது ஒரு கொடிய நோயாக ஆண்டவரே இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ விஞ்ஞான வசதிகள் இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா, இந்த கேன்சர் என்ற நோய் ஆண்டவரே அது உள்ளத்தில் ஆண்டவரே உடலில் கலந்து வருகின்ற போது ஆண்டவரே, அப்பா, மனது அளவில் ஆண்டவரே, அப்பா, பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே துக்கத்தை சந்தித்து கொண்டு இருக்கின்றார்கள். குடும்பங்கள் துக்கத்தை சந்தித்து கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே. அப்பா, எவ்வளவோ பணங்கள் செலவழித்தாலும் ஆண்டவரே, அப்பா, அதிலிருந்து மீண்டு வருவதாக ஆண்டவரே சரித்திரம் இல்லாமல் போய் கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே. அப்பா, காலங்கள் நீட்டிக்கப்படுகின்றது, ஆனால் அதற்கு முடிவே இல்லாத நிலையாக ஆண்டவரை இருந்து கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் மருந்துகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. கீமோதெரபி என்று சொல்லக்கூடிய அந்த சிகிச்சையானது ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு செய்யப்படுகின்ற போது ஆண்டவரே, அப்பா, அவர்களுக்குள்ள ஆண்டவரே, அப்பா, ஒரு மரணத்துக்குள் சென்று வருகின்ற ஒரு நிலையானது அந்த சிகிச்சையை கொடுத்து கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே. அப்பா, இதிலிருந்து மீட்டு எடுக்க வேண்டும் தகப்பனே. அப்பா, அவர்களுடைய அப்பா உடல்நிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஆண்டவரே, அப்பா, அவர்களை வேறு ஒரு தோற்றத்திற்கு உள்ளாக்கி கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே. வீடுகளை விட்டு வெளியிலே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. இப்படியெல்லாம் ஆண்டவரே அவர்கள் மனது அளவில் பாதித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. தேவனாம் நீங்க மீட்டு எடுக்க வேண்டுமா கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கரம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க தொட வேண்டுமா கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொண்டு நற்கருணையோடு ஆண்டவரே வாழ காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நற்கருணை உள்ளத்துல ஆண்டவரே உடலில் கலங்கின்ற போது ஆண்டவரே, அப்பா, எங்கெங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்கின்றதோ ஆண்டவரே, எந்தெந்த இடங்களெல்லாம் நோய் கிருமிகள் இருந்து கொண்டு இருக்கின்றதோ ஆண்டவரே, எல்லாத்தையும் ஆண்டவரே, அப்பா, இயேசுவின் நாமத்துல நீங்க அப்படியே மாற்றி போடுவீராக ஆண்டவரே. தூய ஆவியானவர் தான் அவர்களை ஒவ்வொரு சூழ்நிலையில் இருந்து காப்பாற்ற வேண்டுமா கொண்டு செபிக்கிறோம். தூய ஆவியானவர் தான் அவர்களோடு இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் மாற்றி தூய ஆவியானவர் அவர்களோடு பேச வேண்டுமா கொண்டு செபிக்கிறோம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படியான ஒரு ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி தூய ஆவியானவர் அவர்களோடு நீங்கள் பேசி தேவன் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டுமா கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நற்கருணை பிரசன்னத்திலே அவர்கள் வாழ்கின்ற போது நற்கருணை ஆண்டவர் தான் அவர்களோடு பேசி ஒரு
சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல சாட்சிகள் இருந்தால் ஆண்டவரே, அப்பா இந்த மக்களும் ஒரு சாட்சியாக மாற்றுவதற்கு தேவன் ஆலோசனையை கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த மருத்துவர்களை சந்திக்கணும், எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன என்பதை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம். பலரது ஆலோசனைகள் இருந்தால் ஆண்டவரே, படைத்த தெய்வம், அவர்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க வேண்டாம், அவர்களுக்கு ஒரு மருந்தை கொடுக்க வேண்டாம் ஆண்டவரே. நீங்க தான் விடுதலை கொடுக்க முடியும் தகப்பனே. அப்பா நீங்க அப்படியாக மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா பலரது கண்ணீர்கள் என்று பெருகி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. மருத்துவமனையில் ஆண்டவரே, அப்பா இப்படியான நோய்கள் அதிகரித்து ஆண்டவரே, ஆபரேஷனுக்குள்ள காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நம்ம கேள்விப்படுகின்ற போது ஆண்டவரே, அப்பா மனம் கஷ்டப்படுகிறது ஆண்டவரே, மனம் நோகுகின்றது ஆண்டவரே. அப்பா நீங்க மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா இப்படியான பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஆண்டவரே எல்லா கேன்சர்களும் இன்று நீங்கள் கட்டி அப்புறப்படுத்த வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அது மார்பக கட்டியாக இருந்தாலும், கர்ப்பப்பை கட்டியாக இருந்தாலும் ஆண்டவரே, பிளட்ல வரக்கூடிய கேன்சராக இருந்தாலும், எங்கெங்கெல்லாம் கேன்சர் இருக்கின்றதோ எல்லா இடங்களிலும் தேவ நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம். உங்கள் கரங்கள் தொட வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம். அது மூளையாக இருக்கலாம், நரம்புகளாக இருக்கலாம் ஆண்டவரே. எந்தெந்த இடங்களில் ஆண்டவரே அப்பா கேன்சர் வருமோ எல்லா இடங்களிலும் தேவ நீங்கள் தடை செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்திலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஆண்டவரே உமது உடலும் இரத்தமும் அவர்களை குணப்படுத்துவதாக. வேற எந்த ஒரு சூழ்நிலை நிமித்தமாகவும் இந்த கேன்சருக்கு இவர்கள் அடிமை ஆகாதபடிக்கு தேவன் முழுமையாக ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தூய ஆவியானவர் தான் நீங்க ஆளுகை செய்து பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் உம்மை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் உம்மை கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம். திருப்பாடல் 69:1 ஆண்டவரே கடவுளே என்னை காப்பாற்றும் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற வார்த்தைகளுக்கு தேவன் மனம் இறங்குவீராக. அப்பா பலவேறு நிமித்தமாக அப்பா மரணத்தின் பயத்துல, மரணத்தின் வேதனையில யார் எல்லாம் உம்மை கூப்பிடுகிறார்களோ தேவன் அவர்களுக்கு மனம் இறங்குவீராக. தேவன் மனம் இறங்குவீராக, ஆலோசனையை கொடுப்பீராக. அப்பா நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா இப்படியான நோய்கள் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா அந்த நோய்கள் வந்த குடும்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் படுகின்ற வேதனைகள், அந்த குடும்பம் ஆண்டவரே அப்பா சின்ன பின்னமாக ஆகி போகின்றது ஆண்டவரே. அப்பா ஒரு பக்கம் பண தேவைகளாக இருக்கலாம், ஒரு பக்கம் இந்த நோய் நிமித்தமாக குடும்பத்தார் அழுது புலம்பி அவர்களை குறித்தே அவர்கள் வேதனைப்பட்டு ஆண்டவரே அந்த குடும்பமே நிலை குலைந்து போகுவதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்ற ஆண்டவரே. இந்த நோயானது ஆண்டவரே ஏழை பணக்காரர் என்பது வித்தியாசம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே இன்னைக்கு அநேகருக்கு வருகிறது ஆண்டவரே. அப்பா நினைத்து கூடி பார்க்க முடியவில்லை ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே. அப்பா இந்த நோயை நீங்க கட்டுப்படுத்த வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம், கட்டுப்படுத்த வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நிறைய பேருக்கு ஆண்டவரே இப்படியான ஒரு மறைவான நோய் இருப்பதே தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். பலவீனம் வருகின்ற போதுதான் அவர்கள் மருத்துவரை அணுகப்படுகின்ற போது அவர்களுக்கு இப்படியான ஒரு நிலைமை இருப்பதே தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்றது ஆண்டவரே. அப்பா அப்படி காணப்படுகின்ற போது அவர்கள் 2வது நிலை 3வது நிலையை அடைகின்றார்கள் ஆண்டவரே. மருத்துவர்களால் கைவிடப்படுகின்றார்கள் ஆண்டவரே. அப்பா யாருக்கெல்லாம் இப்படியாக நோய்கள் இருக்கிறதோ அது ஆரம்பத்திலே தேவனிங்க கட்டி அப்புறப்படுத்த வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவர் தான் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க மனம் இறங்குவீராக, நீங்க ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கு தேவனை ஆசீர்வதிக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்றைய தினத்தில இப்படியாக இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற நபர்களுக்கு யாருக்காவது இப்படியான நோய்கள் இருந்தா தெய்வீக பிரசன்னம் மகளை தொடுவதாக, வீடுகளுக்கு தேவன் கடந்து செல்வதாக. அப்பா படுக்கையில் இருப்பவர்களை தேவன் மீட்டு எடுப்பீராக ஆண்டவரே. அப்பா ஹீமோதெரபியின் மூலமாக பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிற எல்லாத்தையும் தேவன் நீங்கள் தூக்கி நிறுத்த வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த
பழைய தோற்றத்தை தேவன் கொடுப்பீராக ஆண்டவரே. அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே நிலைமையை தேவன் அவர்களுக்கு காண செய்ய வேண்டுமா கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கின்றார்களோ தேவன் சமாதானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, பணம் இல்லாத நிமித்தமாக ஆண்டவரே அறுவை சிகிச்சைக்கு காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அறுவை சிகிச்சை இல்லாமலே தேவன் குணப்படுத்த வேண்டுமா கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற உள்ளங்களை தேவன் நீங்க சந்திப்பீராக, மனம் இறங்குவீராக ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நன்றியோடு ஜெபிக்கின்றோம். அப்பா, நாங்கள் நன்றியோடு ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, இப்படியான நிலைமை மாறி இருக்கு என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த இணைப்பில் கூட மற்றவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த இணைப்பை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய தேவைகளும் தேவன் சந்திக்கும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவன், ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த இணைப்பின் வாயிலாக இணைந்து இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் அவருடைய தேவைகளும் தேவன் சந்தித்து ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாம் அந்த உள்ளங்களை பார்ப்பீராக, நீங்கள் குணப்படுத்துவீராக, நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன்.